உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலனை தருதுன்னு பாருங்களேன். நமக்கு செவ்வாய் பகவான் தான் முக்கியம். ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த மாதம் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்போ மேஷராசி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் செக்டாரில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப நாளாக வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அலைஞ்சு திரிஞ்சு செய்கிற தொழில் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான தொழில்களும் நிறைய பேருக்கு இந்த மாதம் அமைய போகுது. பல மேஷராசிக்காரங்களுக்கு பயணங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன மாதிரியான மாற்றம்னா, ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இடம் மாற்றம் உங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடம் மாற போறீங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். ஆனால் மைண்டில் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷமான சூழலை நோக்கி தான் போகிறோமான்னு ஒரு சிறு பயம் இருக்கும். ஆனால் சந்தோஷமான சூழல் அமையும். செவ்வாய்க்கு பாக்கியத்தில் 9th பிளேஸில் ராகு. இது என்ன ஆகுதுன்னா, நிறைய மேஷராசிக்காரங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சம்மந்தப்பட்ட பாடங்கள் படிக்கிறீங்க, அது நிறைய கற்றுக்கிட்டீங்க. உங்கள் ப்ரொஃபஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பயன்படுத்த போறீங்க. இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் ஃபியூச்சருக்கு இருக்க போகுது. அதுதான் இப்போ தேவை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஜூபிட்டருடைய இருப்புங்கிறது 4வது ஸ்தானத்தில் இருக்கு. இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்குமே ஒரு பாடங்கள் படிக்கிறீங்க, அதில் ஒரு கிளாரிட்டி வேணும். சும்மா மனப்பாடம் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியாது, இல்லை பாஸ் பண்ணாலும் அந்த சப்ஜெக்ட் பெரிய ஆளாக வர முடியாது. ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி வேணும். எனக்கு கான்செப்ட் பேசிஸில் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 4th பிளேஸில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். நல்லா படிப்பீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. வீட்டில் தெய்வம் குடியிருக்கும் நேரம். மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டில் தெய்வம் குடியிருக்கும் நேரம். சிவனுடைய பெயர் கொண்ட ஒருவர் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறார். அவர் வருவார், உங்களை சந்திப்பார். உங்களுடைய நண்பராக அவர் வரலாம், ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு தோழராக வரலாம், இல்லை உங்க பிசினஸ் கஸ்டமராக வரலாம். சிவனுடைய பெயருடைய ஒருவர் மேஷராசிக்காரர்களை இந்த மாதம் தொடர்பு கொள்ள போகிறார். அவர் தொடர்பு கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு மேரேஜ் தடையாக இருந்துச்சுன்னா அந்த நண்பர் சொல்வார், எப்போ நீ இப்படி தப்பு பண்ணுற, இப்படி கரெக்ட் பண்ணு, கல்யாணம் நடக்கும்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த சிவன் பெயர் கொண்ட நண்பர் உங்களை தொடர்பு கொள்வதனால் உங்கள் ஆஃபீஸ் ப்ராப்ளங்களெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக போது. உங்களை பற்றி நல் மதிப்பு ஆஃபீஸில் பெருக போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த நண்பர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். படிக்கிற மாணவர்களுக்கு சிவன் பெயர் கொண்ட அந்த நண்பர் உங்க வாழ்க்கையில் அறிமுகமாக போகிறார். உங்களுக்கு தெரிந்தவராக கூட இருக்கலாம். இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை உங்கள் மீது காட்டப் போகிறார். அந்த அன்பினால் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கல்யாண தடை இருக்கிறதோ இவர்கள் தோடி ராகம் அதை இந்த மாதம் கேட்டாலும் கல்யாணம் விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அந்த புதன் பகவான் சிம்ம ராசியில் இந்த மாதம் 1ஆம் தேதியே போய் உட்கார்ந்துடுறார். சிம்ம ராசியில புதன் உட்கார்வதனால என்ன லாபம் கேட்டீங்கன்னா, பிஸ்னஸ்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் தரும் மாசம். இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் பிஸ்னஸ்ல அடுத்த கட்ட லெவலுக்கு கூட கொண்டு போய் விட போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேது 5th பிளேஸ்ல புதனோட சேர்ந்திருக்கிறார், சூரியனும் சேர்ந்திருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கும். ஹையர் எஜுகேஷன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி விட்டுரும். இன்னும் குறிப்பா பாருங்க, அரசியல்வாதிகள் பலருக்கு பதவி கிடைக்கும், அந்த அமைப்பு இருக்கு. இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் மேஷராசிக்காரங்க எடுத்துக்கிட்டு தான் வேணும். இதில் பெரிய யோகா என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய இங்கிலீஷ் மதத்துடைய அடிப்படையில் இந்த டேட் சொன்னால் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 1ஆம் தேதி துலாத்துக்கு சுக்கிரன் போயிடுறாரு. 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் உச்சமடைகிறார்.
இந்த பீரியடுக்கு அப்புறம் வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவி நல்லா கிடைக்கும். செப்டம்பர் 1க்கு பிறகு உங்க வீட்டில் கல்யாணம் கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆகும். நான் சொன்ன அந்த சிவன் பெயர்களுடைய அந்த நண்பர் உங்க வீட்டில் கல்யாணம் நடப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறார். உங்களுக்கு அது திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்க மகன் மகளுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமைவதிலே அவர் துணையாக இருக்க போகிறார். அந்த சிவன் பெயர் கொண்ட ஒருவரால் இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடைய போகிறது நண்பர்களே. இந்த மாதம் நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா, என்ன மந்திரம் சொல்லணும்னா, ஒரு இறைவனுடைய நாமத்தை நீங்க சொல்லணும். அந்த நாமத்தை நீங்கள் சொன்னால் பெரிய வெற்றி வரும். அது அண்ணாமலையாருடைய நாமம். ஓம் அண்ணாமலையானே போற்றி என்ற மந்திரத்தை இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் 108 முறை சொல்லுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் நல்ல மாதமாக அமையும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது, உலக நாடுகள் பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்து கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ, இனிமே அங்க வீடு வாங்குங்க, அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும். இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையார கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க.
கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள் சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணி விட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னன்னா ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.